மீகான் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். பாத்தீங்களா, எகிப்து நாளையில இருந்துட்டுன்னா நம்ம கத்துட்டு வந்த புதுசு கத்துல நம்ம எங்கேயோ இருந்து கத்தர் தெரியாத நாள்ல வாழ்ந்திருந்தோம். அந்த நாள்ல இருந்து கத்தரை அறிந்தப்போ நம்ம வாழ்க்கையில அதிசயங்களை செய்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஆமாங்க முன்னெல்லாம் கத்தர் என் வாழ்க்கையில எவ்வளவோ அதிசயங்களை செய்தார், இப்ப எல்லாம் செய்யறதே இல்லை, என் வாழ்க்கையில எங்கேயோ நான் இருக்கிறேன், ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை எனக்கு செஞ்சார், இப்ப பாருங்க ஒண்ணுமே செய்யல, ஆண்டவர் தான் கைவிட்டாரா? இல்லை இல்லை, நம்ம மேலதான் தப்பு. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாளும் கூட கைவிடவே மாட்டார். நம்ம தான் என்ன செஞ்சிருக்கோம், முன்னே ஆதியில வந்தப்போ நம்ம என்ன கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருப்போம். இப்ப என்ன பண்ணிட்டோம்னா கர்த்தர் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தப்ப என்ன கர்த்தர்கிட்ட எப்படி எவ்வளவு நேரம் கேட்டாலும் தூங்க மாட்டோம், செவிச்சுட்டே இருப்போம், படிச்சு எப்ப பார்த்தாலும் போராடி செவிச்சுட்டே இருப்போம், ஆண்டவர் தூச்சிட்டே இருப்போம், ஆண்டவர் விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மனசு இல்லாம இருப்போம். இப்ப என்ன பண்ணிட்டோம், நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம், ஆண்டு விட்டு பிரிஞ்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், நேரம் கிடைக்கிறப்ப எப்படா ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும், அந்த நேரம் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், எப்படா 10 நிமிஷம் கிடைக்கும் நம்ம படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம், இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கிடைக்கும், கொஞ்சம் அவங்களை போய் பார்க்கணும், இவங்கள போய் பார்க்கணும், இப்படி ஆகிட்டோம். ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அதனால நீங்க என்ன செய்யணும், இன்னைக்கு கர்த்தரத்துல எங்க கர்த்தர் விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, எங்க உங்களுக்கும் கர்த்தருக்கும் உறவு குறைஞ்சது, எங்க கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு குறைஞ்சி உலக காரியத்துக்குள்ள முன்னேறி போயிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும்.